அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். உறவுகள் அனைவருக்கும் தந்தையர் தின நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் ஃபாதர்ஸ் டே ஸ்பெஷல் வீடியோவாட்டு போன ஞாயிற்றுக்கிழமை ஷூட் பண்ண ஃபிஷ் சார்கோல் ஃப்ரை தாங்க பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோவில் எங்கள் அப்பாவும் என் பையனும் சாப்பிட்டுட்டு மீன் எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. பாருங்கள். சாப்பிடு இசாக்கும் அப்போ சாப்பிடுங்க. சாப்பிடு இசாக். பிச்சா அப்படி மீன் எப்படி இருக்கு? இசாக் எடுத்து சாப்பிடு. மீன் எப்படி இருக்கு பாரு. முள்ளு இருக்காம பார்த்துக்க இசாக். பார்த்து சாப்பிடு. சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்கு. நானும் என்னோட தம்பி மீன் வாங்குறதுக்கு நாங்கள் பாலங்கட்டில் உள்ள மிகப்பெரிய ஹோல்சேல் மார்க்கெட் போயிட்டு இருக்கோம். நீங்கள் வெளியே போகும்போது கட்டாயம் முகக்கவசம் அணிஞ்சிட்டு போங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. அக்கா முழு மீன் போட்டிங்களா அக்கா? முழு மீன் எனக்கு முழு மீனுக்கும். நான் இந்த ரெசிபிக்கு தேவையான ஒரு கிலோ வெலை மீன் வாங்கியிருக்கேன். நீங்கள் மீனை சுட்டு சாப்பிட்றீங்கன்னா அந்த மாதிரி வெலை மீன் வாங்கினீங்கன்னா ரொம்பவே ருசியாக இருக்கும். இது ஆல்ரெடி அவங்க க்ளீன் பண்ணியே கொடுத்துருக்காங்க. அதனால் எங்களுக்கு வேலை ரொம்பவே ஈஸியாகிடுச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு க்ளீன் பண்ணியிருக்காங்கன்னு. உள்ளே கூட எல்லாமே க்ளீன் பண்ணிட்டாங்க. இதை நாங்கள் லைட்டாக தண்ணி வச்சு மட்டும்தான் அலசியிருக்கோம். நம்ம இப்போ இந்த மீனுக்கு மேலே லைட்டாக சின்னதாக கோடு போட்டுக்கிடுவோம். அப்படின்னா தான் அந்த மசாலா எல்லாமே மீனில் ஏறும். பாருங்கள் அந்த மாதிரி மீனை லைட்டாக கிழிச்சு விட்டுக்குங்க. அப்போ தான் நீங்கள் மசாலா தேய்க்கும் போது அந்த மீனில் எல்லா இடத்துலையுமே மசாலா உள்ளே நல்லா ஏறி இருக்கும். ரொம்பவே சுவையாகவும் இருக்கும். இந்த மீன் மசாலா ரெடி பண்ணுறதுக்கு தேவையான மசாலா வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன டீஸ்பூன் மஞ்சள் பொடி, அப்புறமா ஒரு சின்ன டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பொடி. இது காரம் கொஞ்சம் அதிகமாக தேவைனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. அப்புறம் இதுக்கு தேவையான கரம் மசாலா ஒரு சின்ன டீஸ்பூன், அப்புறமா ஒரு சின்ன டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறமா இதில் ஒரு 50 கிராம் அளவுக்கு நான் தயிர் எடுத்திருக்கேன். கட்டி தயிர். இது மசாலா கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணுறதுக்காக வேண்டி கொஞ்சமாக ஆயில் விடுறேன். இது ரீஃபைண்ட் ஆயில். ஏன்னா நீங்கள் ஆயில் விட்டிங்கன்னா மசாலா நல்லா மிக்ஸ் ஆகும். அந்த மீன்லேயும் நல்லா கோட்டிங்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி ஜாஸ்தி விட்டுறக்கூடாது. ஜாஸ்தி விட்டால் ரொம்ப தண்ணி ஆயிரும். மீனோட மிக்ஸ் ஆகாது மசாலா. இப்போ ஓரளவுக்கு நம்ம மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த மசாலாவை மீனில் எல்லா இடத்துலையும் நம்ம தேய்ச்சி விட்டுக்கலாம். பாருங்கள் மசாலா இந்த மாதிரி நீங்கள் மீனில் தேய்ச்சா தான் மீனில் அந்த நம்ம கோடு போட்டிருக்கோம்ல அதில் எல்லாத்துலேயுமே மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகும். இதுக்காக தான் நம்ம ஃபஸ்ட்டு இந்த மீனில் கோடு போட்டோம். அந்த மீனோட தலை அப்புறம் மீனோட உள்பகுதி எல்லா இடத்துலையுமே மசாலா தடவி விட்டுக்குங்க. இந்த மசாலா தடவி விட்டுட்டு ஒரு அரை மணிலேருந்து 1 மணி நேரம் ஃப்ரீசர் அல்லது ஃப்ரிட்ஜில் கீழே வைங்க. அந்த மசாலா எல்லாம் மேரினேட் ஆகட்டும். அதுக்கப்புறமா அந்த மீனை நம்ம சுட்டு எடுத்துக்கலாம்.
வை சரி கீழே வச்சு இல்லை கிரில் எடுத்துரு. கறி எடுத்து போடு, மரக்கறி சின்ன சின்ன பீஸாக இருந்தால் எடுத்து போடு. ஃபஸ்ட்டா எடுத்து போடு 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 போடு. தட்டு மண்ணெண்ணெய் ஊற்றுறியா? மண்ணெண்ணெய் எல்லா இடம் போடுற மாதிரி ஊற்று. ரவுண்டாக அப்படி சுற்றி மெதுவாக ஊற்று கொஞ்சம் மட்டும். ஊற்று சென்டரில். ஊற்று. நாங்களும் கங்கு ரெடி பண்ணோம். அரை மணி நேரமாக ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். கங்கு ரெடியான மாதிரியே தெரியல. அங்கே பாருங்க அல்தாப் என்ன பண்ணுறாருன்னு. ப்ரோ என்னாச்சு, ரெடி ஆயிருமா? ஆயிரும். அரை மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. இப்போ தான் கொஞ்சம் கங்கு வந்திருக்கு. தீ வருது இல்லை. அல்தாப் என்ன பண்ணிட்டு இருக்க? இஷாக்கு இந்த பக்கம் வயர்லாம் வேற பிளக்கே தருவாங்க. தள்ளி வை. சரி டீ போடுறதுனா ஒரு சைடு வெந்தாச்சு, இன்னொரு சைடு வேக வச்சுட்டு இருக்கோம். பாருங்க ரொம்ப நேரம் ஆகுது. அப்போ இது மேலே கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லா மொறுமொறுன்னு வரும். அந்த மீனுக்கு இது திருப்பிக்கிடுவோம். மீன் நல்லா வந்துடுச்சே, சூப்பர். இந்த சைடு அந்த சைடு நல்லா வந்துடுச்சே, சூப்பர். இப்போ சாப்பிடலாம். இப்போ எடுத்து வைக்கிறியா? மெதுவாக எடுத்து வை. இந்த வை வாழை ஃபஸ்ட் வச்சுருக்கேன். என்ன பண்ணலாம்? சரி சாப்பிடு. இஷாக்கும் அப்போ சாப்பிடுங்க. சாப்பிடு இஷாக், பிச்சு சாப்பிடு. மீன் எப்படி இருக்கு? இஷாக் எடுத்து சாப்பிடு. மீன் எப்படி இருக்கு பாரு. முள்ளு இருக்கான் பார்த்துக்க இஷாக், பார்த்து சாப்பிடு. சூப்பரா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.